ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காட்டில் வரும் 22ஆம் தேதி கோடை விழா தொடங்க உள்ள நிலையில் 2 லட்சம் வண்ண மலர்களால் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் அமைந்துள்ள ஏற்காட்டில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த மாதம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்தது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக பகலில் கனமழை பெய்து வருவதால் வெப்பம் சற்று தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை உருவாகியுள்ளது. இதனிடையே 47ஆம் ஆண்டு கோடை விழாவை ஒட்டி நடைபெறும் மலர் காட்சிக்காக வெளிநாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட மலர்களை கொண்டு ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. ஸோ ஏற்காடு அவுட்டிங்காக வந்தோம். வரும்போது நல்ல ரெயின், சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இதுவே 2வது டைம் நாங்கள் வர்றது. மறுபடியும் 1 வீக் வர 22ஆம் தேதி கோடை விழா போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக திரும்ப வருவோம். அங்கே வந்து மேலே வந்து பூங்காவில் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் வந்து பூவிலே நிறைய அழகழகாக கங்காரு, யானை, இந்த மாதிரி நிறைய மயில், அந்த மாதிரி வச்சு நிறைய சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னும் எப்போ வர போகிறோன்னு சொல்லிட்டு. செம்ம கிளைமேட், அருமையான கிளைமேட். இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. போன வருஷத்தோடு இந்த வருஷம் அருமையான கிளைமேட்டு, செம்ம ஜாலி. எல்லாம் ஊட்டிக்கு மேலே இங்கே டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. வர 22ஆம் தேதி கோடை விழா போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் திரும்பி வருவோம். பார்க்குறவங்க எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஏற்காட்டில் வந்து என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக ஏற்காட்டில் 47வது கோடை விழா மலர் கண்காட்சி வரும் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளது. இதையொட்டி பிரதான மலைப்பாதையில் உள்ள சுற்றுச்சுவர்கள் அனைத்தும் வெள்ளையடிக்கப்பட்டு மிகப்பெரிய சுவர்களில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் வண்ண வண்ண ஓவியங்களும் வரையப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.